மொச்சக்கொட்டையோட நடுப்பகுதி வெள்ளையா இருக்கும். அதுக்கு காரணமா வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி தனியா ஒரு வீட்ல இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் சமைக்கிறதுக்காக மொச்சக்கொட்டைகளை வாங்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த மொச்சக்கொட்டைகளை வேக வச்சுட்டு மத்த வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. அப்போ வேக போட்ட மொச்சக்கொட்டைகள்ல இருந்து ஒண்ணு மட்டும் வெளியில வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு நெருப்பு துண்டும் வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுப்புல இருந்து ஒரு குச்சியும் வெளியில வந்துருச்சு. 3 பேரும் சாகாம வெளியில வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3 பேரும் பேசி நண்பர்களாயிட்டாங்க. 3 பேரும் வேற ஊருக்கு போகலான்னு ஆசைப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. போற வழியில ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்த கடக்கிறதுக்காக குச்சி ஆத்துக்கு குறுக்க நீளமா படுத்திருச்சு. நெருப்பு துண்டு குச்சி மேல ஏறி நடந்து போச்சு. பாதி வழியில வந்த உடனே கீழே தண்ணிய பார்த்து ரொம்ப பயந்து போய் அங்கேயே நின்றுச்சு. நெருப்பு துண்டு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருந்ததுனால மரக்குச்சி 2 துண்டா உடைஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. மரக்குச்சி விழுந்த உடனே அதுக்கு மேல நின்னுகிட்டு இருந்த நெருப்பு துண்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இத பார்த்த மொச்சக்கொட்டைக்கு சிரிப்பு அடக்க முடியல. வயிறு வலிக்க ரொம்ப சிரிச்சுச்சு. அதனால அதோட வயிறு வெடிச்சு குடல் வெளியில வந்துருச்சு. மொச்சக்கொட்டை வலியில ரொம்ப அழுதுச்சு. அப்போ அந்த வழியா ஒரு தையல்காரர் வந்தாரு. அவரு அந்த மொச்சக்கொட்டைக்கு உதவி செய்ய நினைச்சு அவகிட்ட இருந்த வெள்ளை நிற நூலை வச்சு மொச்சக்கொட்டையோட வயிற தச்சாரு. அதனாலதான் மொச்சக்கொட்டையோட நடுப்பகுதி வெள்ளையா இருக்குது.